ஹாய், வெல்கம் டு ப்ரெஷி ஸ்டடி கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் சிலபஸில் ஃபார்மகோ தெரப்புட்டிக்ஸ் டாபிக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஃபார்மகோ தெரப்புட்டிக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் ப்ரெஷி ஸ்டடி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். The therapeutic index of a drug is directly proportional to its dash. Therapeutic index of a drug எதோட டைரெக்டாக ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: சிச்சுவேஷன், மார்ஜின், சேஃப்டி, வேல்யூ. இந்த 4 ஆப்ஷனில் சேஃப்டி அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ தெரப்புட்டிக் இண்டெக்ஸ் ஆஃப் அ ட்ரக் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் சேஃப்டி. ICMR stands for dash. ICMRோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன்: இந்தியன் கண்ட்ரோல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரீச். இந்த 4 ஆப்ஷனில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அதுதான் ICMRோட ஃபுல் ஃபார்ம். இது எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். டிப்ரெஷன் இஸ் அ டேஷ். டிப்ரெஷனுங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன்: எமோஷ்னல் டிஸார்டர், மூட் டிஸார்டர் அண்ட் மென்டல் இல்னஸ், ஃபிசிக்கல் டிஸார்டர், பர்சனாலிட்டி டிஸார்டர். அப்போ டிப்ரெஷனுங்கிறது இந்த 4 ஆப்ஷனில் மூட் டிஸார்டர் அண்ட் மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஃபைண்ட் தி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். கொடுத்துருக்கிறதுல எது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன்: எபிலெப்சி, ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், ஏஞ்சினா பெக்டோரிஸ், பெப்டிக் அல்சர். கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் முடக்குவாதம் அதுதான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஆட்டோ இம்யூன் டிஸார்டருங்கிறது உடம்போட இம்யூன் சிஸ்டம் ஆனது உடம்பில் இருக்கிற ஹெல்த்தி செல்ஸையே டேமேஜ் பண்ணுற கண்டிஷன் தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இஸ்கீமியா இஸ் டேஷ். இஸ்கீமியாங்கிற இந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓவர்ஃப்ளோ ஆஃப் பிளட் டு டிஷ்யூஸ், மெடிக்கல் டேர்ம் ஃபார் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிளட் சப்ளை டு டிஷ்யூஸ், inadequate deoxygenated blood carrying veins. கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷனில் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிளட் சப்ளை டு டிஷ்யூஸ்க்கு தான் இஸ்கிமியா அப்படின்னு பேர். Dash are the drugs that satisfy the priority healthcare needs of the population. ஹெல்த்கேர் நீட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ட்ரக்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: நார்கோட்டிக் ட்ரக்ஸ், எசென்ஷியல் ட்ரக்ஸ், செலக்டட் ட்ரக்ஸ், ரிசர்வ்டு ட்ரக்ஸ். இந்த 4 ஆப்ஷனில் எசென்ஷியல் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில் இந்த கேள்விக்கு. Which of the following diseases is not related to thyroid gland அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன்: மிக்சிடீமா, கிரேவ்ஸ் டிசீஸ், ஆக்ரோமிகாலி, கிரிட்டனிசம். இந்த 4ல் ஆக்ரோமிகாலி அப்படிங்கிறது மட்டும்தான் தைராய்டு கிளாண்ட் டிசீஸ்க்கு சம்பந்தம் இல்லாதது. மற்ற 3மே தைராய்டு கிளாண்ட் டிஸார்டர். அப்போது ஆக்ரோமெகாலி அப்படிங்கிறது பிட்யூட்ரி கிளாண்ட் ஹார்மோன், அதுலேயும் ஆன்டீரியர் பிட்யூட்ரி ஹார்மோனில் ஒன்றான க்ரோத் ஹார்மோன் அதிகமாக சுரந்ததுன்னா ஏற்படுற கண்டிஷனுக்கு தான் ஆக்ரோமெகாலின்னு பேர். சரி, அப்போ மிக்சிடிமானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் ஒரு ஃபார்ம் தான் மிக்சிடீமா. தைராய்டு ஹார்மோன் குறைவாக செக்ரேட் ஆச்சுன்னா இந்த மிக்சடீமா வரும். இதுவே கிரிட்டனிசம் அப்படிங்கிறதும் ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன் தான். இது எதனால் ஏற்படுதுன்னா அயோடின் டெஃபிஷியன்சி இன் டயட், எஸ்பெஷலி இன் சில்ட்ரன் இது ஏற்படும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கிரிட்டனிசம் சைல்டு சிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, கிரேவ் டிசீஸ்னு இருக்கே, அது எந்த விதத்தில் தைராய்டு கிளாண்டோட கனெக்டட்னா கிரேவ் டிசீஸுங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். இதில் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற கண்டிஷனால் இது வருது. தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்ததுன்னா இது வரும். மற்ற 2ம் மிக்சிடீமாவும் கிரிட்டனிசமும் கம்மியாக சுரக்கிறதால வருது. ஹைப்பர் தைராய்டிசமால் வர்றது கிரேவ்ஸ் டிசீஸ், இது அதிகமாக சுரக்கிறதால வர்றது.
மெனோபாஸ் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் டேஷ் இன் உமன். மெனோபாஸ்க்கான உமனுக்கு ஏற்படுற ரிஸ்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டிசம், ஆஸ்டியோபோரோசிஸ், கிளக்கோமா. இந்த 4ல் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது தான் மெனோபாஸால் உமனுக்கு வர கண்டிஷன். The ratio of body mass to body height is dash. Body mass by body height அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பாடி மாஸ் இண்டெக்ஸ், பாடி ஹைட் இண்டெக்ஸ், பாடி ஃபேட் இண்டெக்ஸ், பாடி வெயிட் இண்டெக்ஸ். இதில் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். PCOS is a condition of hormonal imbalance when ovaries produce excessive dash hormone. முதல்ல PCOS அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோமோட ஷார்ட் ஃபார்ம் தான் PCOS. சரி, இந்த கண்டிஷன் என்ன? இட் இஸ் அ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் when ovaries produce excessive dash hormone. ஆப்ஷன் பாருங்களேன். ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன், ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த 4மே ஹார்மோன் தான். இதில் எந்த ஹார்மோனை அதிகமாக சுரக்கிறதால, அதுவும் இது ஓவரிஸ் சுரக்கிறதால இந்த PCOS கண்டிஷன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் என்னென்னா ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோஜன்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது இந்த PCOS அப்படிங்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிஷன் வருது. Amenorrhea refers to dash அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்கங்க. ஆப்ஷன் பாருங்கள். infrequent periods, absence of menstrual periods, painful cramps during menstruation, heavy bleeding including prolonged menstrual period. இந்த 4 ஆப்ஷனில் ஏமெனோரியா அப்படிங்கிறது ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்சன்ஸ், அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்படிங்கிறது தான் சரியான பதில். Glaucoma is a general term used to describe a group of eye disorder that damage the dash. Glaucomaங்கிறது ஒரு group of eye disorder. அது எதை டேமேஜ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். olfactory nerve, vagus nerve, optic nerve, trigeminal nerve. இது ஹிண்ட்டாக பார்த்தோம்னா அவங்களே ஐ டிஸார்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு ஒன்று இருக்க பாருங்கள், அதுதான் சரியான பதில். கிளக்கோமாங்கிறது இன்க்ரீஸ்டு இன்ட்ராகுலர் ப்ரெஷர், ஐஓபி, கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகிற கண்டிஷனுக்கு தான் கிளக்கோமான்னு பேர். இதனால் ஆப்டிக் நர்வ் அஃபெக்ட் ஆகும். Dash is a branch of medicine which deals with the aspect of curing or providing symptomatic relief to a patient by administering drug therapy. ஒரு டெஃபினேஷன் தான். ஆப்ஷன் பாருங்கள். ஃபார்மகோடைனமிக்ஸ், ஃபார்மகோதெரபுட்டிக்ஸ், ஃபார்மகோகைனெட்டிக், ஃபார்மகோஜெனெட்டிக்ஸ். நமக்கு தெரியும் ஃபார்மகோடைனமிக் அப்படின்னா வாட் ட்ரக் டூஸ் டு த பாடி. ஃபார்மகோகைனெட்டிக் அப்படின்னா வாட் பாடி டஸ் டு த ட்ரக் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஃபார்மகோஜெனெட்டிக்ஸுங்கிறது எப்படி ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் ட்ரக் ரெஸ்பான்ஸ் அண்ட் மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு படிக்கிறது ஃபார்மகோஜெனெட்டிக்ஸ். இங்கே ஃபார்மகோதெரபுட்டிக் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் தான் இது. அது எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு ட்ரக் தெரப்பி மூலம் ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி அந்த நோயை குறைக்கலாம் இல்லைனா க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்மகோதெரபுட்டிக்ஸ். Parkinson's disease is marked by the lack of which chemical in the brain? பார்க்கின்சன் டிசீஸுங்கிறது எந்த கெமிக்கல் இல்லாததால் வருது, அதுவும் பிரெயினில் எந்த கெமிக்கல் இல்லாததால் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். காபா, நார்எஃபினெஃப்ரின், செரட்டோனின், டோப்பமைன். இந்த 4 கெமிக்கலில் டோப்பமைன் அப்படிங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் குறைவாக இருக்கிறதால தான் பார்க்கின்சன் டிசீஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
A condition having a tendency for recurrent seizures due to disorder of brain cells is called as dash. ரெக்கரண்ட் சீசர்ஸ் வர அந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அல்சைமர் டிசீஸ், எபிலெப்சி, பார்க்கின்சன் டிசீஸ், மைக்ரெயின். கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எபிலெப்சி வலிப்பு நோய் அதில் தான் ரெக்கரண்ட் சீசர்ஸ் வரும். வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் எங்கள் ப்ரஷி ஸ்டடி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரஷி ஸ்டடி கார்னர்.